ஹையன்ஸ் கூட நான் தான் உங்கள் எல்லோரும் எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன். போன வீடியோவில் நம்ம இங்கே ரூமுக்கு வந்தவொடனே எங்கள் மலைப்பையால் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோலாம் அப்படியே நம்ம ரூமில் இருந்து அப்படியே அந்த ரூம் எல்லாம் காட்டிட்டு இங்கேருந்து நம்ம இந்தியா கேட்டுக்கு போகிற ஒரு ஐடியா அப்படியே பார்க்கலாம். நம்ம ரூம் பாருங்கள் ஹையன்ஸ் கூட 1500 ரூபா ஓரளவுக்கு தெரிஞ்சு. ஆனால் ஆரம்பத்திலே உள்ள பாத்ரூமில் சவுண்ட்னா இவங்க சவுண்ட் இல்லை, பாத்ரூம் அந்த இது இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லைங்களா அந்த ஃப்ளெக்ஷனோட சவுண்டு. 1800 சொன்னாங்க. 1800 கம்மி பண்ணிக்கலாம். 3,500 சொல்லி இந்த ரூமில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரூம் பரவாயில்ல, டிவி அவ்வளோ இல்லை, ஏசி அவங்க போய் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. பாத்ரூம் நம்ம தண்ணி கை போட்டு டேப் வாஷ் மிஷின் ஆன் பண்ணால் தண்ணி வருதில்ல. இந்த கபோர்டு பின்னாடி இது பாருங்கள், இந்த கபோர்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுறதில்ல, ஓப்பனே இல்லையா அதை அப்படியே க்ளோஸ்லேயே இருக்கணுமா. நீங்கள் பாருங்கள் இந்த ரூம் பாருங்கள் அப்படியே இதான் நினச்சிக்கோட அப்படியே பாருங்கள். யார் காலும் இல்லை, நம்ம கூட வந்தாலாம் பட் அவன் கால் தான் எப்படி படுத்துங்கிறான் பாருங்கள். இது ஏசி, அந்த பக்கம் ஏசி, அது திறந்து பார்த்தா என்னடா உள்ள இன்னும் காமிக்கிறேன் பாருங்கள். இது டிவி ப்ளக் ஆன் பண்ணால் எதுவுமே இல்லை பாருங்கள். இது பெட்டு அப்படியே பாருங்கள். இதான் நான் சொன்னேனே அந்த டோரு. அப்புறமா இங்கே வந்து கண்ணாடி, சோப்பு, குளிக்கிறதுக்கு சோப்பு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பேர் சோப்பு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அது குளிக்கிறதுக்கு இல்லையா, கை கழுவுறதுக்கா. டம்ளர் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் கண்ணாடி. இது வந்து அந்த ஹோட்டலுடைய மெனு கார்டு, என்னென்னா ஃபுட்டெல்லாம் இது இவங்களே ஆர்டர் பண்ணி தந்துடுவாங்க. அப்படியே ரேட் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள், சரியான ரேட்டு. அதுக்கு நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோடய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். இட்லி தோசைலாம் இதுன்னு சொன்னாங்க. அங்கே 200-300 ரூபாய் எங்கெங்கேயோ போகுது ரேட்டு. அப்படியே பாருங்கள். இதுதான் பாத்ரூமு, வாஷ் மிஷினு. நீங்கள் பாருங்கள், தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை, போடா வெளியேன்னு சொல்லுது. அவ்வளோதாங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு. அப்படியே வந்தோம்னா நான் சொன்னேன் இல்லைங்க, இங்கே ஒரு டோர் இருக்குதுன்னு. இந்த டோர் பாருங்கள், சோழி முடிச்சு பாதாள குடல் மாதிரி இருக்குது இல்லைங்க டோரு. அதுக்கு மேலே ஏசி, இது ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். உள்ளேருந்து கொசு அதெல்லாம் வருது. அவ்வளோதாங்க நம்ம ரூமே, அவ்வளோதான். இதுதான் இங்கேருந்து நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம இந்தியா கேட் சொன்னோம் இல்லைங்க, இந்தியா கேட் போவாங்க. ரூம்லேருந்து கிளம்பி எப்படி வந்துடுவோம், மெட்ரோ ஸ்டேஷன் எங்கேன்னு கேட்டால் எங்கள் சந்தில் இந்த எனக்கு தெரியுதா இந்த வழி இதில் போக சொல்கிறாங்க. என்ன இது வேறு சாரணும், எங்கே இருக்குமே தெரியலைங்க. தண்ணி சரியான இதாங்க. நம்ம ஊரே பரவாயில்ல. இங்கேருந்து இந்தியா கேட்டுக்கு தான் பார்க்க போகிறோம். இந்தியா கேட்டேன் மெட்ரோ ஸ்டேஷனில் போய் அங்கே அங்கேருந்து எப்படி போகணும்னு தெரில. அங்கே ட்ரெயின் எதுவுமே அது கிட்ட ஏதோ ட்ரெயினுக்கு தான் பார்க்கணும். அப்படி ஏதோ ட்ரெயின் கிடைக்கலன்னா நம்ம வந்து இதில் அமிதா போனா நாய் பேர் இது பண்ணிக்கிறான். ஒரு கடிச்சிச்சுன்னா என்ன ஆகிறது. ட்ரெயின் வந்து நம்மளுக்கு கிடைக்கலன்னா ஆட்டோவில் தாங்க போனோம். போய் அங்கே வந்துச்சுங்க. அங்கே போயிட்டு அப்படியே உங்களுக்கு மெட்ரோவில் அங்கே போய் மெட்ரோவில் போகலாம் வாங்க. மெட்ரோ ஸ்டேஷனே கண்ணுக்கு தெரியல. நம்ம சென்னை சைடெல்லாம் எப்படி இருக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் நீங்கள் நினச்சி பாருங்க. இங்கே எதுவுமே எவ்வளோ தெரில. இப்போது 6 மணி 6 ஆக போகுது. இப்போவே பாருங்கள் எப்படி இதாக இருப்பாங்களேன். இது பனி பொழியுது சொல்கிறதா இல்லை இது பனி பொழியறதுன்னு சொல்கிறதா இல்லைன்னா பொல்யூஷனாக தெரியல. பொல்யூஷன் தான் நினைக்கிறேன். சும்மா இது பண்ண முடியல. அப்படியே போகலாம். போய் மெட்ரோவில் போகும்போது அப்படியே மெட்ரோவில் போகலாம் வாங்க. ஏங்க மெட்ரோ ஸ்டேஷனில் போகலான்னு நம்ம இருந்தோம்ல, அந்த ரூம்லேருந்து பார்த்து வந்துட்டோம். சரியான கஷ்டங்க. நீங்கள் மெட்ரோ அது வீடியோ பார்த்துட்டு முன்னாடி போனோம் பாருங்கள். இப்போ தான் அங்கேருந்து 2 இடம் மாறணும். அதில் டிக்கெட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ காட்ட பாருங்கள். இங்கிலீஷ்லேயும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஹிந்தியில் மட்டும் இருந்துச்சா.
அதை ஸ்கேன் பண்ணி அங்கேருந்து இன்னும் டக்கு டக்குன்னு எப்படி தெரியுமா ஆச்சு இந்த நம்ம ஸ்குவிட் கேம்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அதில் எப்படி டக்குன்னு டாஸ்க் முடிப்பாங்களோ அந்த மாதிரி முடிக்க வேண்டிய இதாகிடுச்சிங்க. இந்த மெட்ரோ எக்ஸிலேட்டர்லேருந்து அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னாங்க, அதுலேருந்து அப்படியே ரைட் சைட்னா ஸ்ட்ரெயிட் ரோடுங்க சொல்கிறேன். இந்த ரோடு காமிக்கிறேன், அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு. ரிக்ஷாக்காரங்க ஆட்டோக்காரங்களாம் நான் வரேன் வந்தாங்க. 50 ரூபா கொடு போகணுன்னு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இங்கேருந்து அப்படியே வந்துட்டோம். இப்போ அந்த போகிறதுக்கு ஒரு அண்ணாட்ட கேட்டால் அவர் வந்து ஆப் ஒன்று சொன்னார். அந்த ஆப்பு கரெக்டாக தெரியல, அந்த ஆப்பு கண்டுபிடிச்சி உங்களுக்கு அந்த ஆப் ஒரு ஃபோட்டோ அப்படி மேலே போடுற பாருங்க கூட, அதை வச்சு நீங்கள் வந்துக்கலாம். ஆனால் ரொம்ப இங்கிலீஷ்லாம் ஒன்றும் இல்லையா, ரொம்ப ஹிந்தி மட்டும் இருந்துச்சு. அதான் உங்களை புரியலைங்க எப்படின்னு. ஏன்ஸ் கூட அட்லாஸ்ட் நம்ம இந்தியா கேட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே பாருங்கள், திருப்புறம் பாருங்கள், நம்ம இந்தியா கேட் தெரியுதா உங்களுக்கு? வந்துட்டோம் இந்தியா கேட். இந்தியா கேட் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இந்தியா கேட் நம்ம இந்தியா கேட்ட நினைப்பீங்க கூட, இப்போ 2 நாடுக்கு நடுவில் ஒரு பார்டர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நினச்சோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஆனால் சின்ன வயசுல நம்ம அந்த மாதிரி தான் நினைப்போம். ஆனால் பாருங்கள், இந்தியா கேட்னால் நம்ம இந்தியா நியூ டெல்லி இல்லைங்க, அது சென்ட்ரலில் எதுவும் நினைக்கிறேன். நம்ம நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கேட், அதை பற்றி அவ்வளோவா எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாதுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கூட. அப்படியே உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி காட்டுற போகிற கேட்டு பாருங்க. இருக்கிற எல்லா பேரும் கூட ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு ஃபோனு, செல்ஃபி, ஃபோட்டோ, ரீல்ஸு அப்படி தான் இருக்கிறாங்களே. நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நிறைய கூட்டங்க என்ஸ் கூட இவ்வளோ நேரத்துக்கும். இந்த இந்தியா கேட் வந்து நம்ம இந்தியா கேட் இது பாருங்கள். நம்ம இந்தியா கேட் வந்து எனி டைம் 24 ஹவர்ஸ் ஓப்பன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கூகுள் மேப்பில் தான் அப்படி தான் காட்டுச்சு. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்படியே நம்ம இப்போ கிட்ட போகலாம். ஏன் ஸ்குவாட் நான் சொன்னேன் இல்லைங்க, இதுக்கு வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியில் பெரிய ஹிஸ்ட்ரியை இது நம்ம இந்தியா கேட் இல்லைங்க, அதோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். நம்ம முதல் இந்தியத்தில் வந்து 82,000 பேர் போயிட்டாங்க. அதில் வந்து 13,516 பேருடைய பேரை வந்து அதில் மரணம் அடைஞ்சாங்க. மரணம் அடைஞ்சது 82,000 பேர். அதில் வந்து 13,516 பேர் வந்து மரணம் அடைந்த பேர் வந்து இதில் நம்ம இந்தியா கேட்டில் வந்து பொறிச்சிருக்கிறாங்களாங்க. அதில் கல்வெட்டு மாதிரி எழுதிக்கிறாங்களா நம்ம இந்தியா கேட்டில். எனக்கு தெரிஞ்ச வரலாறு உங்களுக்கு ஏதாவது இன்னும் தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். 13,516 மரணம் அடைந்த வீரர்கள் பேரை வந்து நம்ம இந்தியா கேட்டில் எழுதுங்கிறாங்க. இந்திய வீரரும் பிரிட்டிஷ் வீரர்கள் மரணம் அடைஞ்சாங்களே, அவங்களுடைய பேரை வந்து இதில் வந்து கல்வெட்டாக பொறிச்சுங்கிறாங்க. அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என் சார். ஏன்ஸ்கோட அவ்வளோதான். இங்கே கீழதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்தியாவுக்காக வந்து 82,000 பேர் போரிட்டுருக்கிறாங்க. அது போரிட்டு மரணம் அடைஞ்சுக்கிறாங்க. அவங்களோட நினைவாக அந்த இந்தியா கிட்ட இல்லைங்க அது வச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 13,516 வீரர்களுடைய பேரை வந்து நம்ம இந்த இந்தியா கேட்டில் வந்து பேர் எழுதிக்கிறாங்க. அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், இந்தியா கேட்டோட அப்படியே நீங்கள் சென்டர் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர் இருப்பார். அப்படியே இங்கேருந்து அப்படியே அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம இந்திய பாராளுமன்றம் இல்லைங்க, அது இப்போ புதுசாக வரல. நம்ம அதான் தெரில, அதுதான் என்னன்னு தெரியல. அதான் என்ன கரெக்டாக என்ன கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் அவ்வளோதாங்க.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துலேருந்து இதோட கிளம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் தட்டிட்டுக்கோங்க. நம்ம அமேசிங் நோமட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.